நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எல்லாரும் கொடுக்குற காமன் அட்வைஸ் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்ட்டு. அதெல்லாம் ஓகே. ஈக்விட்டினா என்ன அது நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எப்போவே சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ எப்போவே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு. ஈக்விட்டி எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பிளான் பண்ணியிருக்கீங்க. அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான கேபிட்டல் 10 lakhs rupees தேவைப்படுது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது இப்போதைக்கு 5 lakhs அமௌண்ட் தான் இருக்குது. ரிமைனிங் 5 lakhs நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேங்க் அப்ரோச் பண்ணலாம். பிஸ்னஸ் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 10 to 15% வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம பிஸ்னஸ் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி இயர் ஆன் இயர் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு பேங்க்குக்கு பே பண்ணி தான் ஆகணும். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் என்ன பிரச்சனைனா, உங்களோட வே ஆஃப் திங்கிங் உங்களோட பார்ட்னர்ஸோட வே ஆஃப் திங்கிங் ஈக்குவலாக போச்சுன்னா தான் பிஸ்னஸ் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகும். இல்லைனா நமக்கு லாஸில் தான் வந்து முடியும். நெக்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்பெனி ஷேர்ஸை ஃபஸ்ட்டு 1000 ஸ்பிட் பண்ணிக்கோங்க. 50% ஷேர்ஸை நீங்களே வச்சுக்கோங்க, மெயின் 500 ஷேர்ஸ். ரிமைனிங் இருக்கிற 50% ஷேர்ஸை ஐபிஓ மூலிமா ஒரு ஷேர் 1000 rupees ரேட்டில் செல் பண்ணிவிடுங்க. ஐபிஓவில் உங்களோட 500 ஷேர்ஸ் 1000 rupees சேல் ஆகிடுச்சுன்னா உங்கள்கிட்ட ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 lakh rupees அமௌண்ட் இருக்கும். இதை வச்சு உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ப்ரோ இந்த 500 ஷேர்ஸ் யார் வாங்கலாங்கன்ட்டு. அது பார்ட் 2ல் சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட் லேர்னிங் சீரிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லேர்னிங் சீரியஸ் டே 8 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.